திறப்போம். போலாம் தம்பி, போலாமா? ஸோ ஹாய் சொல்லிடு மக்களுக்கு. ஸோ அவன் வந்து கேரளால எங்க எங்க தடவை அவன் வீடு கண்ணூர். இப்போ ரீசெண்டா நம்ம கண்ணூர் ஸ்குவாடு படம் கூட வந்தது இந்த போன வருஷம் 2023 தானே வந்தது. ஸோ அந்த ஊருக்கார பையன் இவனை வந்து நம்மள சென்னை மாதிரி கடற்கரையில இருக்கிற ஒரு பகுதி. இப்போ வந்து நான் லிஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம லிஃப்ட் கதவை மூடுது. நாங்க இருக்கிற டெக்கு வந்து இ டெக்கு. இதுக்கப்புறம் வந்து நாங்க போகிறது பாத்தீங்கன்னா பி டெக்குக்கு போக போறோம். பி டெக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மெஸ் ஹால் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, சிஜிஎல் ரூம் இருக்கு, கேபிள் டக்ட் இருக்கு, கேலி இருக்கு, ரெக்ரியேஷன் லவுஞ்ச் இருக்கு, ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு, காமன் டாய்லெட், பைப் டக்ட் இதெல்லாம் இங்க தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க போனாதான் நம்மளுக்கு கிடைக்கும் என்னது, சோறு சோறு சோறு. ஸோ இப்போ வந்து நம்ம கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் பாருங்க. இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக வந்து க்ரூ வந்து உட்காருவாங்க. க்ரூனா பார்த்தீங்கன்னா அவங்க ரேட்டிங்ஸு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஹார்டு ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சாஃப்ட் ஒர்க் தான் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் உட்கார இடம். அந்த ஓரத்துல ஒரு சீட்டு தெரியுதுங்களா? அந்த சீட்டு தான் பாத்தீங்கன்னா அங்கதான் கேப்டன் உட்காருவாப்ல, இந்த சைடு சீஃப் ஆஃபீஸர் உட்காருவாப்ல, இந்த சைடு சீஃப் இன்ஜினியர் உட்காருவாப்ல, இங்க வந்து நான் உட்காருவேன். அதுக்கப்புறம் இந்த சைடு செகண்ட் இன்ஜினியர் உட்காருவாப்ல, இங்க தேர்ட் ஆஃபீஸர் உட்காருவாப்ல. ஸோ இந்த மாதிரி ரேங்க் படி பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காருவோம். ஆல்ரெடி வந்து சீஃப் குக் வந்து சமைச்சு வச்சுட்டு இருக்கிறாரு. பாருங்க, கஸ்டர்டு, இதுல வந்து சப்பாத்தி இருக்கும். இது வந்து நம்ம ஏதோ ஒரு டால் பண்ணியிருக்காப்புல. இது வந்து சிக்கனு, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு அருமையான சப்ஜி செஞ்சிருக்காப்புல. ஸோ இதெல்லாம் வந்து சப்போஸ் அப்படியே வந்து சாப்பாடுலாம் நல்லா இல்லைன்னா இதுதான் வந்து கடைசியாக உதவும். ஊறுகாய், இது வந்து டபாஸ்கோ சாஸு, ஹைன்ஸ் டொமேட்டோ கெச்சப்பு, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, சாலட் ட்ரெஸ்ஸிங்கு, அது இதுன்ட்டு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தமிழன், இந்த தம்பியும் வந்து தமிழன். இவன் தான் வந்து நம்ம குமார். ஆக்சுவலாக என் பேர் குமார் கிடையாது, நான் தான் குமார்னு கூப்பிடுவேன். ஆனா வந்து இவன் பேர் வந்து ஐயோ மறந்தே போயிடுச்சுடா, மூர்த்தியா. மூர்த்தி. குமார்னு கூப்பிட்டு பழகிட்டதுனால என் பேரு மூர்த்தின்றதே மறந்துருச்சு. ஒரு மனுஷனோட ஒரிஜினல் பேரையும் மாத்திட்டேன். இதுதாங்க நான் சொன்ன நம்மளோட சமையல் தட்டு. உங்க சமையல் கட்டுல பாருங்க, இது வந்து சும்மா இப்போ சாப்பாடெல்லாம் வைக்கணும், வாமாவே வச்சிருக்கணும் அப்படின்னாக்கா இது ஒரு விதமான வந்து ஒரு ஹீட்டிங் டேபிள் மாதிரி. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சமைக்கிற இடம். இதுதான் நம்ம சீஃபுக்கு. வணக்கம்தான், தமிழ் தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபயர் இல்லாதது தான் இங்கே குக்கிங். ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் குக்கிங்கில் தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இல்லை, ஆல்மோஸ்ட் சர்வ் பண்ணுறதும் சரி இல்லை சமைக்கிறதும் சரி எந்த பாத்திரமா இருந்தாலும் நல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஏன்னா அப்போதான் இதில் வந்து வச்சா சூடாகும். இதெல்லாம் பாருங்க, கண்ட்ரோல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சப்போஸ் ஒரு வேலை ஏதாவது ஃப்ரை பண்ணுறாங்க, நெருப்பு பத்திக்குச்சு அப்படின்னாக்கா அதுக்கு இமீடியட்டாக ஆக்சசபிளாக CO2. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டேக்ன்றோம். இப்போ தம்பி பார்த்துருக்கீங்க, தேர்ட் ஆஃபீஸரு. அவனோட முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ரிலேட்டடான ஐட்டம்ஸு, லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ்ஸு, இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் அவரோட வேலை. இன்னொருத்தரும் வந்துட்டாரு, இவர் வந்து எங்களோட எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸரு. இவருக்கு வந்து நான் வச்சிருக்கிற பேர் வந்து மிஸ்டர் மேரியோ. சூப்பர் மனுஷங்க. இவரோட நிறைய வாட்டி நான் வெளில போயிருக்கிறேன். இவரும் வந்து கேரளாக்காரரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து எங்களோட சீஃப் இன்ஜினியர் எங்க தலை வருவாரு. அவர் அந்த சைடு உட்கார கரெக்டா அங்க உட்காந்துட்டு நாங்க அடிக்கிற லூட்டி இருக்குது. நாங்க லூட்டி அடிக்க ஆரம்பிச்சோம்னா, பேச ஆரம்பிச்சோம்னா பாட்டுல போயிட்டே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஜாலியா இருக்கும்.
இதுதான் விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியது நினைச்சதை காட்டியாச்சு. மெயினா வந்து இந்த டைனிங் டேபிள், அந்த டைனிங் ஏரியா, அப்புறம் வந்து கேலியை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எங்களோட சாப்பாடெல்லாம் இப்போ சரி ஒரு 20 நாள் நம்ம வந்து பயணத்தில் இருக்கிறோம். அந்த 20 நாள் பயணத்தில் வந்து சாப்பாடு கண்டிப்பாக நட்ட நடுக்கடலில் வந்து எவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி கொடுக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு போர்ட்டில் எடுத்திருப்போம். அது எல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணி எப்போ கெட்டு போகாம அப்படின்றதுக்குன்னே தனித்தனி ரூம்ஸ் இருக்கு. மீட்டுக்குன்ட்டு மீட் ரூம் இருக்கும், ஃபிஷ்ஷுக்குன்ட்டு ஃபிஷ் ரூம் இருக்கும், வெஜிடபிள்ஸுக்குன்னு வெஜிடபிள் ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். அது வரைக்கும் பாய் பாய்.